இல்ல அப்ப தலைமைக்கு கட்டுப்படுறதுதானே சரி. நான் அது அது இது தலைமைக்கு அறம்ன்றலாம் கட்டுப்படுறது தாண்டி என்பது அவர் அரசியல் கட்சியா பார்க்கும்போது, கண்டிப்பா. தலைவர் என்ன இல்ல சொல்றாரோ தலைமை எடுக்கிற முடிவும் சரியா இருக்கும்ல. நீங்க என்ன சொல்றீங்க? அன்பான சர்வதிகாரங்கிறீங்க. எங்கேயாவது அன்பு சர்வதிகாரத்த கொண்டு வருமா? ஜனநாயகத்த தான் கொண்டு வரும். ஜனநாயகம் என்பது கூடி பேசி முடிவெடுத்து நீங்க ஒருத்தர் செயல்படுத்துங்க. கொள்கை வரைவுல முதல் பக்கமே அன்பான சர்வாதிகாரம் தான் இருக்கும். இல்ல அதுதான் சொல்றேன். அதுவே தவறு தான். இங்க பாருங்க. சர்வதிகாரங்கிறது கேட்டா என்ன சொல்லுவாரு? ஒரு பையன் படிக்கல, ஆசிரியர் அடிக்கிறான். அதுக்கு சர்வாதிகாரம் இல்லையா? அது பேர் சர்வாதிகாரம் இல்லன்னா, அது கண்டிப்பு. ஒரு இல்ல குழந்தை ஆனா அழுவுது. இப்ப டூ இல்ல, இல்ல. லேட்ல இது. அ இப்ப இத பேசுறது. அதாவது இதெல்லாம் நான் வெளிய சொல்லிட்டு இருக்கேன். ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நாமும் அவரும் பேசுவது, இல்ல நானும் வெற்றிக்குமரன் பேசுவது, ஏன் ஒவ்வொரு கருத்துக்களை அப்ப இருக்க மாமா பேசுனது இதெல்லாம் வெளிய பேசிட்டு இருக்க முடியாதுல்ல. வெளிய சொல்லக்கூடாதுல்ல. இதையெல்லாம் மீறி தான் இனம் பெரிது, தன் மொழி பெரிது, இந்த இனத்தினுடைய விடுதலை பெரிதுன்னு நெனச்சதுனால, இவரு பண்ணக்கூடிய சில சில தவறுகளை நம்ம எல்லாரும் அனுசரிச்சு போயிட்டு இருந்தாங்க. இல்ல அப்ப இப்ப சொல்றதுக்கான காரணம் என்ன? இல்ல இப்ப காரணம் என்னன்னா, அவர் கொண்ட கொள்கையை விட்டு விலகி போயிட்டார். கொண்ட கொள்கையை விட்டு எதுக்காக இந்த கட்சி ஆரம்பிச்சோமோ தமிழ் தேசிய கொள்கை தான் பேசுறாரு. ஆ தமிழ் தேசிய கொள்கையை பேசிட்டு இருந்த இவர், இப்பொழு பிஜேபியினுடைய பிடிக்கில் போய்விட்டதால், தமிழ் தேசியம் பேசி, இது தமிழர்களுக்கு எதிரான கருத்தியல் கொண்டவர்கள், அவருடைய பிடிக்கு அவர் போயிட்டாருங்கிறதுனால தான், இனிமேல் இது வேலைக்கு ஆகாது. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, பிரபாகரனையும் பெரியாரையும் எதிரெதிராக நிறுத்த வேண்டிய நிலைப்பாடு என்ன? பிரபாகரனும் பெரியாரும் ஒன்னா இருக்க வேண்டியது. அதை நான் சொல்லல. வைரமுத்து சொல்றாரு. இந்த தமிழ் பெருவெளியில் 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிற 2 பெரிய ஆளுமைகள், ஒன்று பிரபாகரன், ஒன்று பெரியாருங்கிறார். இவங்க 2 பேரும் எதிரெதிரா ஏன் நம்ம நிறுத்தணும்னு கேட்கிறேன். நீங்க பெரியாரிஸ்டுகள் இருக்காங்க. அங்க இருந்த பெரியாரிஸ்டுகள்ல 75-80 விழுக்காடு பேர் மார்க்சிய பெரியாரி அம்பேத்கரிஸ்டுகள் தான் இந்த நாம் தமிழர் கட்சி இயக்கம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள். இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற 90 விழுக்காடு பேர் பிரபாகரனை நேசிப்பவர்கள். எனக்கு தெரிஞ்சு அதிகமாக கூட இருக்கும். நாங்க அப்பெல்லாம் கட்சி ஆரம்பிக்க எங்க ஊர் சைடெல்லாம் கூட்டம் போடுகிற போது, திமுக காரங்களே காசை கொடுத்து கூட்டம் போட்டு தலைவரை திட்டாதீங்க. தலைவர்னா அவங்களுக்கு கலைஞர். தலைவரை திட்டாதீங்க. ஆனா நீங்க பேசுறதெல்லாம் சரியான காசு கொடுத்தவங்க தானே. நீங்க தேசிய தலைவர் என்ன சொல்றாரு? ஒரு தேசிய இனம் தன்னுடைய விடுதலைக்கு போராடுகிற போது, அருகில் உள்ள தேசிய இனத்தை பகைத்துக் கொண்டு வெல்ல முடியாதுங்கிறார். நீங்க உங்களுக்கு எதிரான கருத்து இருக்கிறவனை கூட அவனுடைய நீங்க உங்க கருத்தை சொல்லி அவனை வென்றெடுத்து நம்ம கருத்துக்கு வலு சேர்க்கிற போது தான் நம்ம வெல்ல முடியும். அவனை எதிரியாக்கி வெறுப்பு அரசியல் பண்ணி நம்ம தனிமைப்படுத்தப்பட்டா 8.7 விழுக்காடு வாக்க வச்சுட்டு என்ன பண்ணுவோம் நம்ம?